ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இரவு 9:27 வரை, பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. மதியம் 12:31 வரை, பின்பு துவாதசி திதி. இன்று ஏகாதசி விரதம். யோகம் இன்று அவ்வளவு சரியாக இல்லை. இரவு 9 மணிக்கு மேல் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். இன்று ஏகாதசி விரதம் என்பதால் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட இன்று சர்வ ஐஸ்வர்யங்களும் குடும்பத்தில் உண்டாகும். எண்ணியது நிறைவேறும். தடைகள் யாவும் அகலும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே சூரியனுடன் புதன் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திரன் இணைந்துள்ளார். உடல் ரீதியாக சற்றே துன்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். மனதிற்கு ஏனோ சற்று தடுமாற்றங்கள் வரலாம். உஷ்ண நோய் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் உடலில் உண்டாகும். வெயில் காலம் என்பதால் அதிகமாக நீரை பருக வேண்டும். சிறுநீர் உபாதைகள் சற்றே பிரச்சனையாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ராகு உள்ளார். தலைமை பொறுப்பு சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். புதிதாக முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அதற்கான சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் குறைபாடுகள் உண்டாகும். குடும்பத்தில் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தேர்வுகள் எழுதி அதற்கான முடிவுகளை காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வெற்றியும் கிடைக்கும். உயர்கல்விக்காக யோசனையும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் இணைந்துள்ளார். மற்றும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திரன். இன்று உங்களுக்கு பயணங்களால் அதிகமாக அலைச்சல்கள் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் சிறு சிறு உடல் உபாதைகளும் வரலாம். அதற்கான முயற்சியில் ஈடுபடவும், அதாவது அதிகமாக நீர் பருக வேண்டும் மற்றும் வெயிலில் அலையாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத உணவு வகைகளை உட்கொண்டு உடலில் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். விரைய செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே வரும். தீய வழிகளில் அதிகமாக செலவு செய்ய மனது அலைப்பாயும்.
மற்றும் பூமி சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய செலவுகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக இன்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இன்று குடும்பத்தில் அனைவரும் மகிழும் விதமாக குடும்பத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் இருந்தாலோ அல்லது தேர்வுகள் எழுதி அதற்கான ரிசல்ட்டுகள் வருவதற்காக காத்திருக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு இன்று மணமகளும் செய்தியும் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உயர்கல்வி படிப்பதற்காக எங்கு செல்ல வேண்டும் இது போன்ற பேச்சுகள் எழும். அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் ராகு இருப்பதால் கல்விக்கு தக்கவாறு வேலை வாய்ப்பு அமையும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் இன்று உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் பரிசு மழை கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றியும் உண்டாகும். திடீர் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சுலபமாக இருக்கும். இன்று மனமகிழும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சூரியனும் உள்ளதால் குடும்ப வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தந்தை வழி உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உண்டாகும். அதற்காக செலவுகளும் வந்து சேரும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டாகும். பொறுப்புகளும் கைவரும். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பு சம்பந்தமாக செய்திகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக குடும்பத்தில் அனைவராலும் மகிழும் விதமாக உங்களது பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு தேர்வு எழுதி அதற்கான காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கியதால் பெருமையும் பரிசும் கிடைக்கும் விதமாக இருக்கும். கல்விக்கு சம்பந்தமாக வேலைக்கு செல்லவோ அல்லது அதற்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவோ வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் யாவும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நடக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அத்துடன் கேதுவும் இருப்பதால் நியாயம் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நியாயம் நேர்மைக்கு தக்கவாறு சில சமயங்களில் மன வருத்தமும் உண்டாகும். அலுவலகத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடங்களிலோ நீங்கள் வேலை சம்பந்தமாக நீதி நியாயம் என்று சொன்னால் அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். தாயாருக்காக மருத்துவ உதவிகளும் தேவைப்படும். நல்ல நண்பர்களின் துணையால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அவர்களது துணையால் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த பலவிதமான அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று அனைவராலும் பாராட்டு பெறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வியாபாரத்திலும் தொழிலிலும் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் நீச்சபங்கமாகியுள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இன்று சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களும் உண்டு. சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சாஸ்திர பிரயோகம்
மூலமாக உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பிறர் விஷயங்களில் தலையிட்டு நீங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. அனைத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் நடந்து கொள்ளும் ஒரு சில குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைவதால் சற்று கவனமாக இருக்கவும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். காத்திருந்த சுப செய்தி வந்து சேரும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். திடீர் தனயோகம் உண்டு. திடீர் பரிசு பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் வர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் வழி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சந்தான சௌபாகியத்திற்காக மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று பெரியவர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் நன்மைகளும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனுடன் உள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகரிக்கும். புதிதாக ஏற்பட்டிருக்கும் புதிய தொழில்களில் உங்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் உடலில் சிறு சிறு விஷத்தன்மைகள் அல்லது தோல் வியாதிகள், அதற்கான மருத்துவ உதவிகள் தேவைப்படும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உங்களது அதிகாரம் மேலோங்கும். உங்களது தொழில் நிமித்தம் உங்களுக்கு இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம், சம்பள உயர்வு போன்றவற்றிற்கான செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று ஆலய தரிசனம் செய்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக செய்திகள் வந்து சேரும். அதிகமாக செலவுகள் வீட்டிற்காக செய்வீர்கள். நல்ல நண்பர்களின் துணையால் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வாகனம், மனை வாங்க வேண்டும் என்று நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே அமையும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று விலையுயர்ந்த பொருள்கள் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி என்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலேயே சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் இன்று சிறு சிறு மனக்கலக்கங்கள், மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதற்காக இந்த மனக்கலக்கம் என்று தெரியாமல் இருப்பீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று மறதி நோய் உங்களுக்கு சற்று அலட்டும். வீட்டில் பெரியவர்களுடன் சண்டை சச்சரவு உண்டாகும். நினைத்த காரியம் உங்களுக்கு இன்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தோல் வியாதிக்கு உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். தாயாரால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். ராசிக்கு
சப்தமஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரனும் ராகுவும் உள்ளதால் மனைவி வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் சொத்து கைவரும். நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியும் உண்டாகும். அந்த முயற்சி வெற்றியும் ஆகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சிறு சிறு கலகங்கள் பூமி சம்பந்தமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது தந்தையார் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அல்லது பொருள் மற்றும் பிற உதவி உங்களுக்கு வரும். அதற்கான சிறு சிறு கலகங்களும் உண்டாகும். பெண்களுக்கு தாய்மாமன் உறவு முறையில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமான பயணங்கள் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கோ அல்லது தேர்வுகள் எழுதி அந்த தேர்வுகளுக்கான மதிப்பெண் உங்களுக்கு என்று கிடைத்து அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோசனைகள் குடும்பத்தில் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். புதிய தொழில் தொடங்க யோசனை உண்டாகும். இரும்பு சம்பந்தமான வியாபாரிகளுக்கெல்லாம் லாபம் மிகுதியாகும். வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் கணினி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலனும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டு. இன்று குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அத்துடன் சனியும் ராகுவும் இருப்பதால் அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வண்டி வாகனம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கட்டட கலைஞர்களுக்கும் மற்றும் பட்டறை தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், இனிப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசு தொடர்பான முயற்சிகள் சுலபமாக வெற்றியை தரும். அனைத்து பிரச்சனைகளையும் இன்று தீர்ப்பதற்காக நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களது குடும்பத்திற்கு உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. குடும்ப தொழில்கள் இன்று சிறப்பாக இருக்கும். அதற்கான பயணங்களும் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அல்லது தனவரவு வந்து சேரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் நடக்காத காரியங்கள் இன்று உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து வைப்பீர்கள். முன்னின்று காரியம் நடத்தி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கென்று மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசு தொழிலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும். புதிய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் நீச்சபங்கமாகி உள்ளார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. தொழில் நிமித்தம் பயணங்களால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் யாவும், ஆசைப்பட்ட பொருள்கள்
மற்றும் நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அவை யாவும் என்று உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு அமையும். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். போட்டி பந்தயம் மற்றும் அதிர்ஷ்டங்கள் கைவரும். நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் செய்வீர்கள். தொழிலில் லாபமும் அதிகமாகும். இணைந்து செய்யும் தொழில்களிலும் கூட்டு தொழில்களிலும் மிகுதியான லாபங்கள் கிடைக்கும். வாய் வார்த்தைகளை சற்று தவிர்க்கவும். தேவையில்லாத பழிப்பாவங்களுக்கு ஆளாவீர்கள். செய்யாத தவறுக்கு தண்டனையும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் தவறை செய்தால் அதை ஒத்துக்கொள்ள மறுப்பீர்கள். நீங்கள் செய்த தவறுதான் சரி என்று வாதிப்பீர்கள். கல்விக்கு சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்விக்காக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கான உதவியும் பெறுவீர்கள். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் நிமித்தம் செய்யும் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுடனும் குடும்பத்தாருடனும் இனிய பயணம் ஆன்மீக பயணம் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளில் வெற்றி உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில்கள் மற்றும் இடம் விற்பது, வாகனம் விற்பது, வாங்குவது, கட்டட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் ராகு இணைந்துள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளதால் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்களாலும் மற்றும் நீங்கள் செய்யும் தொழிலிலும் சரி, ஆன்மீக பயணத்திலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகும். ஆன்மீக தொழிலில் ஈடுபாடு அதிகமாகும். ஆன்மீக தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். சொல்வாக்கு பலிக்கும். செல்வாக்கு உயரும். அரசியலில் சாதகமான பதில் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கைவரும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட வலி வீக்கங்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக தீர்வு உண்டாகும். குடும்பம் சம்பந்தமாக பலவிதமான பிரச்சனைகளில் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். இதுவரை தொழிலில் புதிய வாய்ப்புகள் வராதவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். மனதிற்கும் நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவுடன் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கல்வியில் சிறந்த மாணவர் என்ற பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பயணங்களால் லாபம் உண்டாகும். விவசாயத்தில் நல்ல பலன் உண்டாகும் மற்றும் போட்டி பொறாமை மறையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். என்றோ கொடுத்த பணம் இன்று உங்களுக்கு திருப்பி வரும் விதமாக திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். திடீர் பயணங்கள் குடும்பத்துடன் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தசமஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் நீதி, நியாயம், நேர்மை என்று பேசி அனைவரையும் சற்றே குழப்பத்தில் ஆழ்த்துவீர்கள். எனினும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும்
மனதிற்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். இன்று பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் இனிப்பான செய்தி உங்களது குடும்பத்துக்கு வந்து சேரும். இனிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். வியாபாரிகளுக்கு வெளியூரில் அதிகமான வியாபார லாபம் பெருகும். உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கேதுவுடன் சந்திரனும் உள்ளதால் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தையாரின் சொத்து உங்களுக்கு கைவரும். அதனால் சில தர்க்கங்களும் குடும்பத்தில் இருந்தாலும் அவையாவும் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தரும் விதமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் சுக்கிரனும் ராகுவும் இணைந்துள்ளார். 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார். பூமியால் அதிகமான லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். திடீரென்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதியை அளிக்கும். உங்களது மேலதிகாரிகளிடம் சற்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் சற்று மனதிற்கு நிம்மதியை குலைக்கும். இரவு தூக்கம் வராமல் புரண்டு படுப்பீர்கள். திடீரென்று எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் போட்டி பொறாமைகள், சற்றே எதிரி தொல்லைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். தொழிலில் அதிகமான லாபத்தை பெறலாம். விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டு. திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று வரவு நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பம் வழி அவர்கள் எதிர்பார்த்த நகை மற்றும் பொருள்கள் அவர்களுக்கு கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பகை விலகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி தரும். எனினும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அத்துடன் கேதுவும் இருப்பதால் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். உடலில் தோல் வியாதிகள் மற்றும் விஷக்காய்ச்சல்கள், விஷத்தன்மைகள் உடலில் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்றே ஏதாவது உணவு உட்கொள்ளும் போதே வயிற்று வலி, வாந்தி மற்றும் இது போன்ற வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் வரும். அதற்கான மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். குடும்பத்தில் பணப்பிரச்சனைகளுக்காக சற்றே கலகங்கள் செய்வீர்கள். குடும்ப சொத்து தர்க்கங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். திடீரென்று வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களும் அதுபோல ஆண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கலைத்துறை சம்பந்தமாக பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் மனதிற்கு சற்று நிம்மதி குறையும் விதமாக சில நிகழ்ச்சிகள் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். புதிதாக எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். புதிதாக எங்காவது செல்ல வேண்டும் என்றால் தள்ளி போடவும், தேவையென்றால் பயணிக்கவும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். மனைவியிடமோ வீட்டில் பெரியவர்களிடமோ பிள்ளைகளிடமோ முறைத்து கொள்ள வேண்டாம். என்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆலய தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர் வெளிநாடு தொழில் தொடர்புகள் நன்றாகவே இருக்கும். லாபங்களும்
நன்றாகவே இருக்கும். தேவையில்லாத கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். மேலதிகாரிகளிடமோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமோ சற்று அனுசரணையாக நடக்கவும். கோபத்தை குறைத்து கொள்ளவும் உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வதே நல்லது என்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உடலில் சில உபாதைகள் ஏற்பட்டு மாறும். தலைவலி மற்றும் தேவையில்லாத கவலைகளால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் உண்டாகும். குடும்ப உறவினர்கள் வழி சற்று பகை ஏற்படும். எனினும் கவலை வேண்டாம், உடனே அது மாறிவிடும் சூழ்நிலையும் உருவாகும். தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத தலைவலிகள், தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்புவீர்கள். உங்களது மனதை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். உடலில் சில அலர்ஜிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். சாப்பிடும் உணவிலும் நீரிலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களால் சற்று மன வருத்தங்கள் கொள்வீர்கள். எனினும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபட யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்கவும் யோசனை உண்டாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்ப உறவினர்களின் மூலம் சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். செய்யும் தொழிலில் தர்மத்தை எதிர்பார்ப்பீர்கள். வைத்தியம் சம்பந்தமாக தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக தொடர்பால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டாகும். காத்திருந்த சுபசேதி உங்களுக்கு வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கல்வி சம்பந்தமான தொழிலிலும் பணம் சம்பந்தமான தொழிலிலும் அரசு சம்பந்தமான தொழிலிலும் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் அத்துடன் வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி, இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாவதுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அரசு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடன் தொல்லைக்கு தீர்வு உண்டாகும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வதற்காக நீண்ட தூர பயணம் செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக குடும்பத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வரும். பூமி சம்பந்தமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பகை விலகும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.